முக்கிய செய்திகள். இந்தியாவுடன் இனி வர்த்தக பேச்சுவார்த்தையே கிடையாது. வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். நீதிமன்றமும் ஊடகமும் ஆளும் கட்சியிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். விமர்சனங்களை தடுக்க உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அறிவுரை. வறுமை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்துள்ளது. கம்பன் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். அன்புமணி தலைமையிலான பாமக பொதுக்குழுவிற்கு தடை இல்லை. டாக்டர் ராமதாஸின் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். வணக்கம். இந்தியாவுடன் இனி வர்த்தக பேச்சுவார்த்தை கிடையாது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் அதிபராக இரண்டாவது முறை பதவியேற்ற டிரம்ப் பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். சட்டவிரோத குடியேறிகளை கை கால்களில் விலங்கிட்டு அவர்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார். சீனா, கனடா, பிரான்ஸ், இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பரஸ்பர வரிகளை விதித்தார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை வர்த்தக போராக கருதப்படும் என்று உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்தன. ஆனால் இதற்கெல்லாம் சிறிதும் கவலைப்படாத டிரம்ப் தொடர்ந்து வரிகளை விதித்து வந்தார். மேலும் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கூடுதல் வரிகளை விதித்த அவர் மேலும் பல பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் பகிரங்கமாக எச்சரித்தார். அதன்படி இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஏற்கனவே 25% வரி விதித்துள்ள நிலையில் மேலும் 25% கூடுதல் வரிகளை டிரம்ப் அறிவித்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த மத்திய அரசு அமெரிக்காவின் நடவடிக்கை நியாயமற்றது என்று விமர்சனம் செய்தது. இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் இனி இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை கிடையாது என்று தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை 4 சுற்று நடந்து முடிந்த நிலையில் 5வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு வரும் 25ஆம் தேதி அமெரிக்க குழு இந்தியா வருவதாக இருந்தது. டிரம்பின் இந்த உத்தரவால் அந்த குழுவின் பயணம் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே டிரம்பின் வரி விதிப்புக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரி விதிப்புக்கு நீதிமன்றம் தடை விதித்தால் அமெரிக்க பொருளாதாரம் படுத்துவிடும் என டிரம்ப் கூறியுள்ளார். இது குறித்து ட்ரூத் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில் இந்த வரிகளால் பங்குச்சந்தை மிகப்பெரிய அளவில் சாதகமான விளைவுகளை பெற்று வருவதாகவும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் புதிய உச்சங்களை எட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பில்லியன் கணக்கான டாலர்கள் நம் நாட்டின் கருவூலத்திற்கு வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை சீர்குலைக்கும் வகையில் எதிராக தீர்ப்பளித்தால் இந்த மிகப்பெரிய தொகைகளை நம்மால் திரும்ப பெற முடியாது என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். விமர்சனங்களை தடுக்க நீதித்துறையும் ஊடகத்துறையும் ஆளும் கட்சியிடமிருந்து விலகி சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி வலியுறுத்தியுள்ளார். மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகள் ஆதரவாக இருப்பதாக மோடி மீடியா என குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செய்திகள் வெளியிடுவதாகவும் எதிர்க்கட்சிகளை புறக்கணிப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இந்நிலையில் மும்பை பிரஸ் கிளப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு அபய் ஓகா மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் நீதித்துறை மற்றும் ஊடகத்துறையின் பங்களிப்பு வீழ்ச்சியடைந்து வருவது தொடர்பான தலைப்பில் பேசினார். அப்போது ஜனநாயகத்தின் இரு தூண்களான நீதித்துறையும் ஊடகத்துறையும் அச்சமின்றி சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆனால் ஊடகத்துறை கார்ப்பரேட் நிறுவனங்களாலும் ஆளும் கட்சியாலும் கட்டுப்படுத்தப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். நீதித்துறையிலும் இதுபோல் நடப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் நீதித்துறை பிரதிநிதியாக அதனை ஒப்புக்கொள்வதாக கூறினார். இத்தகைய விமர்சனங்களை தடுக்க ஆளும் கட்சியிடமிருந்து விலகி இருப்பதே உண்மையான தீர்வு என திரு அபய் ஓகா தெரிவித்தார். மக்களுக்கான அடிப்படை உரிமைகளும் நீதியும் மறுக்கப்படும் போது நீதிமன்றமும் ஊடகமும் கடுமையான எதிர்வினை ஆற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையே உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷனில் நேற்று நடைபெற்ற பிரிவு உபசார விழாவில் பேசிய உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சுதான்சு துலியா நீதித்துறை நேர்மையாக நீதி வழங்கும் என்ற சராசரி மனிதனின் நம்பிக்கைதான் நீதித்துறையை வாழ வைப்பதாக கூறினார். எனவே தைரியத்துடன் வழக்கறிஞர்கள் செயல்பட்டு மக்களின் நம்பிக்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கம்பர் கண்ட கனவு போல வறுமையில்லாத மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் நேற்று தொடங்கிய கம்பன் கழக பொன்விழா ஆண்டு நிறைவு விழா ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறுகிறது. தொடக்க நாளான நேற்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக விழா தலைமை ஏற்று நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர் திராவிட இயக்கம் கம்பராமாயணத்தை மாறுபட்ட கோணத்தில் பார்த்த இயக்கம் என்றார். சில கருத்துக்களுக்காக விமர்சிக்கப்பட்டாலும் கவிதைக்காகவும் அதில் இருக்கும் தமிழுக்காகவும் பாராட்டத்தக்கதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டை வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக உருவாக்குவதும் கம்பருக்கு ஆற்றும் தொண்டுதான் என திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார். 1989ஆம் ஆண்டு இதே கம்பன் கழக விழாவில் உரையாற்றின தலைவர் கலைஞர் அவர்கள் கம்பனின் கவிதைகளில் தீட்டிய கனவாம் வளம் குழிக்கும்
திருநாட்டை உருவாக்க உறுதியேற்போம்னு குறிப்பிட்டார். வன்மை இல்லை, ஓர் வறுமை இன்மையால்னு கம்பர் சொன்னார். அப்படி வறுமை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. சமூக வளர்ச்சி குறியீடுகள்ல முன்னணி மாநிலமா இருக்கு. பொருளாதார வளர்ச்சி மிகுந்த மாநிலமா இருக்கு. இதுதான் கம்பர் கண்ட கனவு. கவி சக்கரவர்த்தி கம்பன் விருதினை கவிஞர் வைரமுத்துவுக்கும், இயற்றமிழ் அறிஞர் விருதினை பேராசிரியர் முனைவர் தே ஞானசுந்தரம், கம்பன் அடிசுடி திரு பழ பழனியப்பன், பேராசிரியர் முனைவர் சாரதா நம்பி ஆரூரன், திரு சுகிசிவம், கம்ப வாரிதி இலங்கை ஜெயராஜ் ஆகியோருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வழங்கினார். திரு அன்புமணி தலைமையிலான பாமக பொதுக்குழுவிற்கு தடையில்லை என்று உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் டாக்டர் ராமதாஸ் மனுவை தள்ளுபடி செய்தது. பாமகவில் தந்தை மகனுக்கு இடையிலான அதிகார மோதல் உச்சகட்டத்தை அடைந்த நிலையில் விழுப்புரம் அருகே பட்டானூரில் பொதுக்குழு நடைபெறும் என்று டாக்டர் ராமதாஸ் அறிவித்த சில மணி நேரத்தில் மாமல்லபுரத்தில் பொதுக்குழு இன்று நடைபெறும் என்று திரு அன்புமணி போட்டி அறிவிப்பை வெளியிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த டாக்டர் ராமதாஸ் திரு அன்புமணியின் பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் திரு அன்புமணியின் பதவிக்காலம் கடந்த மே மாதம் 28ஆம் தேதியுடன் முடிந்துவிட்டதாகவும், கட்சித் தலைவரின் பதவிக்காலம் முடிந்தால் கட்சியை நடத்தும் பொறுப்பு நிறுவனருக்கே உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து கடந்த ஜூலை 7ஆம் தேதி நடந்த மாநில செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. தம்முடைய அனுமதியின்றி திரு அன்புமணி கூட்டியுள்ள பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் அவர் கோரியுள்ளார். இந்த மனுவை நேற்று விசாரித்த நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் மாலை 5:30 மணிக்கு டாக்டர் ராமதாஸையும் திரு அன்புமணியையும் தமது அறையில் நேரில் ஆஜராகுமாறு கேட்டுக் கொண்டார். கட்சி நலன் கருதி இருவருடனும் தனியாக பேச விரும்புவதாகவும் நீதிபதி கூறினார். இதையடுத்து திரு அன்புமணி உயர்நீதிமன்றம் சென்று நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷை சந்தித்தார். உடல்நலக்குறைவு காரணமாக டாக்டர் ராமதாஸ் நீதிமன்றம் வர முடியாத நிலையில் இருந்ததால் அவர் நீதிபதியுடன் காணொலி மூலம் பேசினார். சமரசம் ஏற்படாத நிலையில் திரு அன்புமணியின் பொதுக்குழுவிற்கு தடையில்லை என்று உத்தரவிட்ட நீதிபதி டாக்டர் ராமதாஸ் மனுவை தள்ளுபடி செய்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் திரு பாலு, வழக்கு தொடர்ந்த டாக்டர் ராமதாஸ் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அல்ல என்பதால் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும், திட்டமிட்டபடி இன்று பொதுக்குழு நடைபெறும் என்றும் கூறினார். எந்த நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டாலும் அதை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம். இது காலந்தாழ்ந்து கடைசி நிமிடத்தில் இதுபோன்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அறிவித்து 10 நாட்கள் ஆகிறது, 8 நாட்கள் ஆகிறது. எனவே அவர்கள் இதை எதிர்த்து வழக்கு தொடர வேண்டும் என்றால் என்றைக்கோ செய்திருக்கலாம். ஆனால் இது கடைசி நிமிடத்தில் இதை செய்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த சட்ட நடவடிக்கை மேற்கொண்டாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சந்திப்போம். நீதிமன்ற உத்தரவு குறித்து எக்ஸ் தள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள திரு அன்புமணி, மாமல்லபுரத்தில் திட்டமிட்டபடி பாமக பொதுக்குழுவை நடத்திக் கொள்ளலாம் என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது நீதிக்கும் அறத்துக்கும் கிடைத்த வெற்றி என்று தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு அதிருப்தி தெரிவித்த டாக்டர் ராமதாஸ் ஆதரவாளர்கள் மேல்முறையீடு செய்யப்படும் என்று அறிவித்தனர். நாங்கள் உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டியிருந்தால் மருத்துவர் ஐயா சொன்னால் அதையும் செய்ய தயாராக இருக்கின்றோம். அதேபோல் சிவில் வழக்கு அதையும் நாங்கள் போட தயாராக இருக்கின்றோம். மாமல்லபுரத்தில் நாளை நடைபெறும் பாமக பொதுக்குழுவில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று திரு அன்புமணியும், அதே நாளில் பூம்புகாரில் நடைபெறும் மகளிர் மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு டாக்டர் ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளதால் மோதல் தொடர்கிறது. பெங்களூருவில் ஒரு வீட்டில் 80 வாக்காளர்கள் பதிவு செய்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி ஆதாரத்துடன் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அந்த வீடு பாஜக பிரமுகருக்கு சொந்தமானது என்பது தெரியவந்துள்ளது. தேர்தலில் வாக்கு திருட்டு நடந்துள்ளதாக திரு ராகுல் காந்தி நேற்று குற்றம் சாட்டியது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதிக்குட்பட்ட மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் உள்ள 6.5 லட்சம் வாக்குகளில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் திருடப்பட்ட வாக்குகளாக இருந்ததாகவும், பெங்களூரில் புறவட்ட சாலையில் உள்ள ஒரு அறை கொண்ட வீட்டில் 80 வாக்காளர்கள் பதிவு செய்துள்ளதாகவும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இதன் உண்மை தன்மை குறித்து அறிய அங்கு சென்ற பத்திரிகையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். முனிரெட்டி கார்டனில் சுமார் 150 சதுர அடி மட்டுமே கொண்ட அந்த வீடு பாஜக பிரமுகர் ஜெயராம் ரெட்டி என்பவருக்கு சொந்தமானது என்பதும், தற்போது மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த உணவு டெலிவரி ஊழியர் தீபங்கர் என்பவர் மட்டும் அங்கு வசித்து வருவதும் தெரியவந்துள்ளது. செய்தியாளர்களிடம் பாஜக உடனான தொடர்பை ஒப்புக்கொண்ட ஜெயராம், தனது வீட்டில் கடந்த காலங்களில் வாடகைக்கு இருந்த பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பலர் வாக்காளர்களாக பதிவு செய்துள்ளதாகவும் அவர்கள் வாக்களிக்க வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை உறுதி செய்துள்ள பூத் நிலை அதிகாரி முனிரத்னா, ஐடி நிறுவனங்கள்
உள்ள பகுதி என்பதால் புலம்பெயர் தொழிலாளர்கள் பலரும் வாடகை ஒப்பந்தங்களை பயன்படுத்தி வாக்காளர் அடையாள அட்டைகளை பெறுவதாகவும் பிறகு வீட்டை காலி செய்தாலும் அவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். பட்டாசு தொழிலை பாதுகாக்க அதிமுக ஆட்சியில் நீதிமன்றத்தில் போராடியதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளதால் மாநிலம் முழுவதும் திரு பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நேற்று அச்சக உரிமையாளர்கள், தீப்பெட்டி மற்றும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் உள்ளிட்டோரிடம் அவர் கலந்துரையாடினார். அப்போது பேசிய திரு பழனிசாமி பட்டாசு தொழில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருவதாக கூறினார். அதை பாதுகாக்க அதிமுக ஆட்சி பல முயற்சிகளை செய்தாலும் நீதிமன்றத்தில் இருப்பதால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று அவர் தெரிவித்தார். பொதுநல வழக்கு என்ற பெயரில் பட்டாசு விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக திரு பழனிசாமி கூறினார். நம்முடைய பிரச்சனை இங்கே இருக்கின்றது, ஆனால் உச்சநீதிமன்றம் டெல்லியில் இருக்குது. அந்த டெல்லியில் உச்சநீதிமன்றம் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு கண்ணுக்கு படுவது அங்கே இருக்கின்ற மாசு. அந்த மாசை வைத்து இந்த பொதுநல வழக்கு போன்றவர்களுக்கு உதவியாக கிடைத்து விடுகிறது, வாதாடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. இதுதான் ஒரு கஷ்டமான. இதே நம்ம தமிழ்நாடு போல ஒரு உச்சநீதிமன்றம் இருந்தால் இங்கே அந்த பிரச்சனை ஏற்பதற்கு வாய்ப்பு இல்லை. அருப்புக்கோட்டை, சாத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் செய்த திரு பழனிசாமி அதிமுக ஆட்சியில் செய்த நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். விவசாயிகள், நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்குமான அரசாக அதிமுக அரசு திகழ்ந்ததாக அவர் தெரிவித்தார். திரு பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போது அதிமுகவினர் அழைத்து வந்த இளைஞர்கள் சிலர் போதையில் ரகளையில் ஈடுபட்டனர். அதை பார்த்த போலீசார் அவர்களை எச்சரித்தனர். இதற்கிடையே சாத்தூரில் நடந்த திரு பழனிசாமியின் ரோட் ஷோவில் பங்கேற்க வைப்பதற்காக பொதுமக்களை அதிமுகவினர் வேன் ஒன்றில் அழைத்துச் சென்றனர். கோடங்கிப்பட்டி அருகே வந்த அந்த வேன் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் மோதி கவிழ்ந்தது. இதில் ஒருவர் பலியான நிலையில், காயமடைந்தவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுற்றுச்சூழலை பாதிக்காத மூலப்பொருட்களால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மட்டுமே நீர்நிலைகளில் கரைக்க அனுமதிக்கப்படும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழா இம்மாதம் 27ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையடுத்து நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையில் விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. களிமண், வைக்கோல் போன்ற சுற்றுச்சூழலை பாதிக்காத மூலப்பொருட்களால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை மட்டுமே நீர்நிலைகளில் கரைக்க அனுமதிக்கப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலைகளின் ஆபரணங்கள் தயாரிக்க உலர்ந்த மலர், வைக்கோல் போன்றவை பயன்படுத்தப்படலாம் என்றும் சிலைகளை பளபளப்பாக்க மரங்களின் இயற்கை பிசின்களை பயன்படுத்தலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் மற்றும் தெர்மாக்கோல் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் வழிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலைகளை அழகுபடுத்த வண்ணப்பூச்சிகள் மற்றும் பிற நச்சு ரசாயனங்கள் கொண்ட பொருட்களுக்கு பதிலாக இயற்கை பொருட்கள் மற்றும் இயற்கை சாயங்களால் செய்யப்பட்ட அலங்கார ஆடைகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விநாயகர் சிலைகளை மாவட்ட நிர்வாகத்தினால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டும் கரைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைப்பு வழங்குமாறும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்த நிலையில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் நேற்றிரவு கொட்டிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் விட்டு பெய்த சாரல் மழையால் இதமான சூழல் நிலவியது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை காலையில் கொளுத்திய வெயிலுக்கு இதமாக அமைந்தது. வாடிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் மேலச்சின்னம்பட்டி கிராமத்தில் சாகுபடி செய்த நெற்பயிர்கள் தரையோடு சாய்ந்தன. 50 ஏக்கர் இருக்கும். விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபா வரும். அந்த காசு கூட கிடைக்காது, அதில் பகுதி கூட கிடைக்காது. எல்லாம் சாஞ்சி நஷ்டம் போச்சு. ஏக்கருக்கு சாயம்னா 30 மூடை வரும், 35 மூடைக்குள்ளே வரும். இப்போ வந்துட்டு அவ்வளோதான், 25 ஏக்கர் கூட கஷ்டம். ஆனால் எல்லாம் சாஞ்சி வச்சு மழையில. வேலூர், திருப்பத்தூர், காட்பாடி ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை கொட்டியது. வாணியம்பாடி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த கனமழையால் அருங்கல் துருவம் பகுதியில் வயல்வெளிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது. இதனால் அந்த பகுதியில் சாகுபடி செய்த பயிர்கள் நீரில் மூழ்கின. திருச்சி, நத்தம், திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஆறாக ஓடியது. இதற்கிடையே தென் கடலோர ஆந்திரா மற்றும் கடலோர தமிழகம் வழியாக வடக்கு இலங்கை வரை நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியாவுடன் இனி வர்த்தக பேச்சுவார்த்தை கிடையாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். விமர்சனங்களை தடுக்க நீதித்துறையும் ஊடகத்துறையும் ஆளும் கட்சியிடமிருந்து விலகி சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார்.
அன்புமணி தலைமையிலான பாமக பொதுக்குழுவிற்கு தடையில்லை என்று உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் ராமதாஸ் மனுவை தள்ளுபடி செய்தது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.